வணக்கம். அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபதி 51ஆம் பாடல். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வர வேண்டும் என்று அழைக்கிறார். உருவாய் என்றால் உருவம் உள்ளவர், ஆறுமுகமும் பன்னிரத்தோளும் கொண்ட சகல வடிவானவன் உருவாய். அருவாய் என்பது உருவம் இல்லாதவன், நாமம் குணம் குறி அற்றவன் அருவாய். உளதாய் உள்ள பொருளாகவும், உண்டு என்பவருக்கு உள்ள பொருள். இளதாய் காண்பதற்கு இல்லாத பொருளாகவும், இல்லை என்பவருக்கு இல்லாத பொருள். மறுவாய் மலராகவும் மலரின் மணமாகவும். மறுவாய் என்பதன் பொருள் மணம், மலராகவும் மலரின் மணமாகவும். மணியாய் ஒளியாய், மணி என்பது மாணிக்கமாகவும் அதன் ஒளியாகவும். கருவாய் உயிராய், கருவாய் சகல உயிர்களையும் தன் மேனியில் வைத்து காப்பவன் நீ. கருவாய் உயிராய் சிருஷ்டிக்கும் போது ஜீவனுக்குள் உயிராகவும். விதியாய், கதியாய் விதியாய். கதியாய் அந்த உயிர்களுக்கு முக்தி நிலை அடையச் செய்யும் நிலையை கதியாய். விதியாய் அந்த உயிர்களின் வினைப்பயனாகவும். வேறொன்றும் பொருள்படலாம். அவன் கால் பட்டழிந்தது என் தலைமையில் அயன் கையெழுத்தே. முருகனின் கால் பட்டழிந்தது, பிரம்மன் எழுதிய எழுத்தை அழித்தவன் முருகன். ஆதலால் இவன் விதியானான். முருகன் விதியானான். பிரம்மன் எழுதிய எழுத்து முருகன் கால் பட்டழிந்தது என்றும் பொருள். விதியாய். குருவாய் வருவாய், குருவாக வருவாய். குகனே என்னை அருளி ஆட்கொள்பவனே. குருவாக வருவாய் அருள்வாய் குகனே. என்னை அருளி செய்து ஆட்கொள்பவனே குகனே என்று பாடுகிறார். இதுதான் பொருள். சிருஷ்டிக்கும் போது இறைவன் கொய்யவன் ஆகிறான். கொய்யவன் என்றால் யார்? பானை செய்பவர். கொய்யவன் ஆகிறான். தன்னுள் அடங்கி இருக்கும் சக்தியின் துணை கொண்டு சக்கரம் சுற்றுகிறான். பானை செய்பவர்களிடம் சென்று பார்த்தால் தெரியும், அங்கு ஒரு சக்கரம் இருக்கும். தன்னுள் அடங்கியிருக்கும் சக்தியின் துணை கொண்டு சக்கரம் சுற்றுகிறான். மாயை மண்ணாக பிரபஞ்சத்தில் தோற்றுவிக்கிறான். மாயை இருந்துக்கிட்டே இருக்கும், அது கூடவே தான் வரும். அது மண்ணு சக்கரம் கொயவன். புரிஞ்சுக்கோங்க. மாயை என்னும் மண்ணில் சக்தி என்னும் சக்கரத்தை சுழற்றி மண்பாண்டங்கள்னா நாம தான், நம்மை படைக்கிறான். மாயை என்னும் மண்ணில் சக்தி எனும் சக்கரத்தை சுழற்றி இந்த கொயவன் மண்பாண்டங்களை படைக்கிறான், அதாவது நம்மை படைக்கிறான். ஆச்சா. அவனது பெருங்கருணையினால் அந்த உயிர்களுக்கு தேகம், அந்த கரணம், அதாவது மனம், புத்தி, சித்தம் இவையெல்லாம் கொடுக்கிறான். வசிக்க உலகு. அவனே உயிருக்கு உயிராய் வழி நடத்தி முக்தி அளிக்க குருவாகவும் வருகிறான். இறைவன் என்னென்ன வேலை செய்கிறான்? அவன்தான் நம்மளை செய்கிறான், அவன்தான் படைக்கிறான், உயிர் கொடுக்குறான், தேகம் கொடுக்குறான், மனம் புத்தி சித்தம் கொடுக்குறான், வசிக்கிறதுக்கு உலகை கொடுக்குறான், உலகை படைச்சிருக்கான், எல்லா இயற்கையும் படைச்சிருக்கான், பஞ்சபூதங்களையும் படைச்சிருக்கான். அவனே உயிருக்கு உயிராய் வழி நடத்தி முக்தி அளிக்க குருவாகவும் வருகிறான். குருவாய் வருவாய் என்று அருணகிரியார் எப்படி குருவாக வருவான்? அருணகிரியார் சொல்கிறார், குருவாக வருவான். உருவாக வருவான், அருவாய் வருவான், உளதாயிருப்பான், இளதாயிருப்பான்னு சொல்கிறாரு. குருவாய் எப்படி வருவான்? ஆதி மனிதன் எப்படி ஆடை உடுத்தினான்? குருவாய் வந்து யார் உனக்கு வழிகாட்டியது? ஆதி மனிதனுக்கு தென்னை மரத்தில் காணும் நார்பகுதி பன்னாடை என்று சொல்லப்படும் சல்லடை. அதற்கு சங்க காலத்தில் நெய்யரி என்று பெயராம். சல்லடை, அந்த சல்லடையை பார்த்து தான் ஆடை நெய்வது பற்றி அறிந்தார்களாம் ஆதிகால மனிதர்கள். ஆடை எப்படி நெய்வது? சல்லடை வலை மாதிரி பின்னி இருக்கும்,
அதை பார்த்து தான் அவங்க துணி நெய்தார்கள். ஆக சல்லடை குருவாக வந்தது. அந்த சல்லடை தான் இப்போ அவங்களுக்கு குரு. இப்படியாகத்தான் வந்தான். குருவாய் வருவாய். பறவை கூடு கட்டுவதை பார்த்து ஆதி மனிதன் வீடு கட்டத் தொடங்கினான். அதுவரை அவன் விலங்குகள் போல் குகையில் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆக பறவை கற்றுக் கொடுத்தது வீடு கட்டுவது. குருவாய் வருவாய். குருவானவன் உருவமாகவும் அருவமாகவும் பக்குவப்பட்ட ஆன்மாவிடம் வருவான். இல்லாத பொருளாகவும் காணும் பொருளாகவும் காண இயலாத பொருளாகவும் நறுமணமாகவும் நறுமணத்து உடைய மலராகவும் இரத்தினமாகவும் அதில் வீசும் ஒளியாகவும் உயிர் இடம் பெறும் கருவாகவும் உடலாகவும் உயிராகவும் நற்கதியாகவும் நற்கதி நோக்கிச் செல்லும் விதியாகவும் விளங்கும் குருமூர்த்தியே, குருமூர்த்தியாக எழுந்தருளி வந்து அடியனுக்கு அருள் புரிவீராக என்று வேண்டுகிறார் அருணகிரியார். இந்த பாடல் மிகவும் முக்கியமான பாடல். அனைவரும் பாராயணம் செய்யப்பட வேண்டிய பாடல். பக்தர்களுக்கு சொன்ன அறிவுரை காஞ்சி பெரியவா பக்தர்களுக்கு சொன்ன அறிவுரை தரித்திரம் நீங்கி வருவாய் பெருக இப்பாடலை பாராயணத்திற்கு உகந்தது என்று. அனைவரும் கந்தரனுபதியை பாராயணம் செய்து கல்வி ஒழுக்கம் வேலைவாய்ப்போடு கூடிய வருமானம் பெற்று வாழ வேண்டும் என்று அருணகிரியாரின் வாக்கை மெய்ப்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தேங்க்யூ.